ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றவில்லையே, அதனால்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பின்பற்றியதற்கு இணங்க நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் நலமும் சீராகும், நம்முடைய இதயமும் சீராகும். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த இந்த விடயம் என்னுடைய உம்மத்தினுடைய உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயங்களை கற்றுத்தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய சிறார்களுக்கு அந்த விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சிறார்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி தந்தார்கள். நீ பசித்ததன் பின் சாப்பிடு, நீ இவ்வாறு இந்த செயலை செய் என்பதாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய வேலையை இன்று நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளை சரியாக கவனிப்பது கிடையாது. நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி மாத்திரம் இந்த உலகத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது தவறு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, நீ இங்க வா, உட்காரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் யார் என்று தெரியுமா? நீ திருக்கலிமா மொழிந்திருக்கின்றாய், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது என்பது யார் என்று தெரியுமா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா என்றெல்லாம் கற்றுக் கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இன்று பிள்ளைகள் அழுதால் தன்னுடைய ஸ்மார்ட் போனை எடுத்து நாம் கொடுக்குகின்றோம். நீ பார்ப்பதை பாரு, நீ செய்வதை செய், என்ன நீ தொந்தரவு படுத்தாதே என்பதாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை சரியான வழியில், சீரான வழியில் நடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் கஷ்டமான காலகட்டத்தில் வாழ்ந்து நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மஜ்லிஸில் உணவு உட்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த விடயங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்.